உறவுகளுக்கு வணக்கம். 3 நாட்களாக தொடர்ச்சியாக பெய்து வந்த மழை காரணமாக வீதிகளிலும் வீடுகளிலும் வெள்ளங்கள் தேங்கி வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டமைக்கு காரணம் என்ன? இந்த வெள்ள அனர்த்தமானது எவ்வளவு காலமாக ஏற்படுகின்றது? 3 நாட்கள் பெய்த மழைக்கே தாக்கு பிடிக்க முடியாமல் இருக்கின்றது. இதற்கு முக்கிய காரணம் நாங்கள் தான், மக்களாகிய நாங்கள் தான் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். குளங்கள் தூர்வாரப்படாமையினால் தினமும் அரித்து செல்லுகின்ற மண்களினால் குளங்கள் நிரம்புகின்றன. அதனால் குளத்தின் கொள்ளளவு குறைகின்றது. அதனை 2 வருடங்களுக்கு ஒரு முறையோ அல்லது 3 வருடங்களுக்கு ஒரு முறையோ அதனை தூர்வார்ந்தால் வெள்ளத்தின் அளவை வீதிகளில் கட்டுப்படுத்தலாம். குளங்களில் கொள்ளளவு கூடும். குளங்களில் நிரம்புகின்ற தண்ணிகள் அதிகரிக்க வீடுகளிலும் வீதிகளிலும் பெறுகின்ற வெள்ளம் குறைவடையும். தேர்தலின் போது வீதியோரங்களுக்கு வருகின்ற அரசியல்வாதிகள் இந்த வெள்ளத்தின் போதும் வீதிகளில் வாக்கு. இதற்குரிய காரணம் குளங்கள் தூர்வாரப்படாமையும் வீதிகளில் கான்கள் அமைக்கப்படாமையுமே காரணமாக கருத்தில் கொண்டு அதனை நிவர்த்தி செய்வார்களா? தேர்தலின் போது மட்டும் வெளிவராமல் மக்களின் தேவைகளை புரிந்து கொண்டு அதற்குரிய நிவர்த்திகளை செய்வார்களா? இனி வருகின்ற காலங்களிலாவது குளங்களை தூர்வார்ந்து வீதிகளில் வாய்க்காலை அமைப்பதனூடாக வீதிகளில் தேங்குகின்ற வெள்ளங்களின் அளவை குறைத்துக் கொள்ள முடியும். இதிலே அரசியல்வாதியை மட்டும் குறை கூற விரும்பவில்லை. அரசாங்கத்தின் பொறுப்பும் இதிலே இருக்கின்றது. வீதிகளை அபிவிருத்தி செய்கின்றோம் என்று வீதிகளை உயர்த்துகின்ற அரசாங்கம் வீதிகளை உயர்த்தும் போது வடிகால்களை அமைக்க தவறியது. அந்த வடிகால்கள் எங்கு சென்றடைய வேண்டும் என்று தொடர்ச்சியாக புனரமைக்கின்றதா? வடிகால்கள் அமைப்பு எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றது? இதனை மக்களாகிய நீங்களே சிந்திக்க வேண்டும். இதற்கான எழுத்துப்பூர்வ மனுவினை உரிய அதிகாரிகளிடம் சமர்ப்பித்து இனிவரும் காலங்களிலாவது இதனை சீர் செய்ய மக்களாகிய நாங்கள் வழியினை ஆராய வேண்டும். மழை பெய்கின்ற நேரங்களிலும் வெள்ளம் நிற்கின்ற நேரங்களிலும் வெள்ளம் என்று கத்திவிட்டு வெள்ளம் ஓய்ந்தபின் அதனை பற்றி சிந்திக்காமல் விடாதீர்கள். இம்முறையாவது மாற்றம் ஒன்றை தேடுங்கள். இந்த மாற்றத்தினூடாக இனி வருகின்ற காலங்களில் உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ எந்தவித சிரமமும் இல்லாமல் இனி வருங்கால மழையினையும் வெள்ளத்தினையும் எந்தவித சிக்கலும் இல்லாமல் நீங்கள் வாழக்கூடியதாக அமையும். ஆகவே இதனை உரிய அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் கவனத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி உறவுகளே.